ஸோ பார்த்தீங்கன்னா டே 3 நாங்கள் இங்கேருந்து செக் அவுட் பண்ணுறோம். செக் அவுட் பண்ணிட்டு இவங்களோட ஸ்டேடியே பக்கத்தில் ஒன்று இருக்குது, ஒரு காட்டேஜ். ஸோ நாங்கள் அங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ செக் அவுட் பண்ணிட்டோம். இவங்க ரூம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ 5 பேர் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது வந்து இந்த ரூம் வந்து பக்கத்து ரூம் போய்க்கலாம். ஸோ இந்த ஒரு ரூம் வந்து 2500 rupees 5 பேருக்கு. போயிட்டு பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்கள் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அங்கே கண்டினியூ பண்ணலாம். போக வேண்டியதான். ஸோ நம்ம வண்டி ரெடியாக இருக்குது, கிளம்ப வேண்டியதான். இந்த ஸ்டே நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ போகிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காட்டேஜ் தான் அந்த இடம் ஃபுல்லாகவே. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அது வந்து 2 bedroomu, ஒரு ஃபுல் காட்டேஜு, 2 bedrooms. அது வந்து அதோட ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2200. ஸோ நேற்று வந்து அந்த ரூம் கிடைக்கல. ஏன் அப்படின்னா நேற்று வந்து சாட்டர்டே. ஸோ ஃபுல்லாக ரூம் எல்லா இடத்துலையும் ஃபுல்லு. இன்றைக்கி வந்து எல்லோரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிது. பட் நேற்றுமே நாங்கள் இங்கே வர்றதுக்கு வந்து டைம் எடுத்துச்சு. ரூம் தேடி டைம் எடுத்துச்சு. ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அதனால். ஸோ இனி வந்து நிறைய ரூம்ஸ் நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம், ஈஸியாகவே வந்துடலாம். நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ தான் பண்ணணும். இந்த பார்த்துக்கோங்க, இந்த ஏவி மரியா காட்டேஜ். ஸோ இந்த லைன்லேயே நிறைய காட்டேஜஸாக இருக்குது, ஹைட்லையும் இருக்குது கொஞ்சம். இங்கே நிறைய காட்டேஜ் இருக்குது. நாங்கள் பார்த்தது ஏவி மரியாவில் அந்த க்ரீன் கலர் பில்டிங். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ பேக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது. ப்ரோ அந்த அது ஸோ இதாங்க இந்த நாங்கள் தங்கியிருக்கிற இன்றைக்கி தங்கியிருக்கிற ஒரு காட்டேஜ். நல்ல ப்ரைஸு 2 தாங்க. ஸோ 2 bedroomu. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கிங் வண்டிலாம் அங்கே சைட்டில் நிற்கிது. ஸோ இது வந்து ஆஃப் சீசன்னால இன்றைக்கி சண்டே எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது. ஸோ சீசன் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு ஒர்த்து தான், இது நல்லா ஒர்த்து. நான் தங்குற 3மே ஒர்த்து தான். பட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அந்த இடத்துல வியூ எதுவுமே இருக்காது, சும்மா ரோடு மட்டும் தெரியும். பட் இது கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. ஸோ வந்தாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏவி மரியம் இந்த காட்டேஜோட பேர். ஸோ ரூமில் லக்கேஜெல்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு தான் யோசிக்கணும் அடுத்து எங்கே போகணுன்னு. ஸோ அங்கே சாப்பிட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு கிளம்பியாச்சு. செம்மையாக தூக்கம் வருது. அதனால் பிளானை கேன்சல் பண்ணிட்டு ரூமில் போய் படுத்து தூங்க போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு பார்க்கலாம் கைஸ். ஹாட் சாக்லேட் சாப்பிட போயிட்டுருக்கோம். இங்கே ஹாட் சாக்லேட் இல்லை, வேறு கடையில் தான் போகணும். ஸோ தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு ஹாட் சாக்லேட்டுக்கு எவ்வளவு அலைய வேண்டியிருக்கு பாருங்கள் கைஸ். ஹாட் சாக்லேட் இஸ் நாட் ஈஸி ஃபார். பார்க் பண்ணலாம் பார்த்தா கயிறுலாம் கம்பிலாம் கட்டி வச்சுருக்காங்க கைஸ். கண்ணுக்கே தெரிய முடியாது கம்பிலாம். அங்கே போய் பார்க் பண்ணிட்டு வரேன் வண்டியை, வேறு வழி இல்லை எனக்கு. ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா போயிட்டு ஒரு ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு சும்மா அப்படி ஷாப்பிங் பண்ணலாம் பார்த்தோம். பட் எங்கள் கடைகள்லாம் எதுவும் பெருசாக இல்லை, கொஞ்சம் தள்ளி போனால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தான் போக போகிறோம் இன்றைக்கி டே. அவ்வளோதான். மூவி ஓடிக்கிட்டு இருக்கு. மூவி பார்க்கலாம் பார்த்தா 2 ஷோ தான் போல். ஸோ மூவி கூட ஊர்லேயே பார்த்துக்கலாம். ஸோ ஊட்டிலேருந்து எல்லோரும் காலி பண்ணி போயிட்டுருக்காங்க. இன்னொரு டைமும் வரணும் கைஸுங்க, கன்ஃபார்மாக அது வருவோம். 100% ஷுவர். நான் மறுபடியும் இங்கே வருவேன். நம்மளோட HD அட்வென்ச்சரில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இங்கே கீழே கடைகள் இருக்குது, ட்ரெஸ்ஸு ஷாப் தான் இருக்குது ஃபுல்லாக, ட்ரெஸ்ஸு பேக்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேவை நாங்கள் வந்து ஊட்டியிலே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பெரிய அளவுலாம் கடையெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. சும்மா இந்த தைலம் அந்த இதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு, ஸோ இந்த மாதிரி கடையில் மேகிலாம் சாப்பிட்டுட்டு, ஒரு ஸ்பூன் 5 ரூபான்னாரு, அதான் ஒரே ஸ்பூனை உடச்சி 2 பேரும் சாப்பிட்டுட்டு சும்மா நைட்டு இங்கேயே ஃபன் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ரூமில் போய் படுத்து தூங்கிட்டோம். நாளைக்கு காலையில் நம்ம வந்து ரிட்டன் போகிறோம் தென்காசிக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டே 4. நாங்கள் இங்கேருந்து ரிட்டன் தென்காசி கிளம்புறோம். ஸோ கொடைக்கானல் போகிறது தான் பிளானு. பட் சின்ன ஒர்க்கு இருக்கனால எங்கள் கூட வந்து ஒருத்தனுக்கு சின்ன ஒர்க் இருக்குது, அதனால் அவன் நாளைக்கு அங்கே இருக்கணும். அதனால் கொடைக்கானல் பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து
நம்ம இங்கேருந்து தென்காசி தான் போக போகிறோம். ஸோ தென்காசி இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 420, அதேமாதிரி தான் வந்த மாதிரி தான் 420 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி. நாங்கள் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. அப்புறம் பெட்ரோல் ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து என்னோடய ப்ரூஃப் எடுக்க போயிருக்காங்க, ரூம் வெக்கேட் பண்ணால். அதனால என்னோடய ப்ரூஃப் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ப்ரூஃப் வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். எல்லோரும் கிளம்பியாச்சு. ஸோ கைஸ், இங்கே தான் கைஸ் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஏவி மரியா காட்டேஜ் 22 சொன்னாங்க ரூமு. ஆதார் கார்டு எங்கே இருக்குன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ கிளம்பியாச்சு கைஸ், ஆதார் கார்டெலாம் வாங்கியாச்சு. போகலாம். டைம் பார்த்திங்கன்னா 9 o'clock நம்ம இங்கேருந்து கிளம்புறது. நல்லா கூலிங்காக இருக்குது. கண்ணு வேறு கூசும். ஷேட்ஸ் வேறு நேற்று உடஞ்சிருச்சு, முதுமையில் நடக்கு. கண்ணு கூசுதே. எங்கேயா நிப்பாட்டி கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். வீட்டுக்கு போகிறதோட சேர்த்து ஒரு 4 days ட்ரிப்பு நல்லா இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா, அந்த மசனகுடி அந்த ரூட்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு இருக்குன்னு நினச்சி வந்தோம். பட் நாங்கள் வந்து சம்மர் டைம்னால ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருந்துச்சு. ரொம்ப வெயில் அவ்வளோதான். பட் இங்கே வந்து கூலிங் கொஞ்சம் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பச்சை பசேன்னு இருக்கும். ஆனால் இது வந்து இப்போ அப்படி இல்லை. இது இலையுது காலம். இங்கே ஃபுல்லாக மரத்தில் இதுவே இல்லை. அங்கெல்லாம் ரொம்ப ஹீட்டு. பட்டு இந்த டைம் வந்து யாருமே வராதிங்க, அவ்வளோதான். மார்ச் டைம்லாம் யாரும் வராதிங்க. ஜான் ஃபிப்போடு முடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு அந்த டைம் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லாட்டா ஜூன் ஜூலை அதில் ட்ரை பண்ணலாம். இந்த மார்ச்லேருந்து ஏப்ரல் மே ஜூன் ஃபஸ்ட்டு வரைக்கும். அதுவும் இல்லாமல் சீசன் ஸ்டார்டிங்லேயே வந்தீங்கன்னா. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, சீசன் ஸ்டார்டிங்கில் வந்தால் ரொம்ப ஆள் இருக்காது. ஸோ அப்படி இல்லைன்னா சீசன் முடிகிறப்போ வரணும். மிடில் வந்துட்டிங்கன்னா அப்படின்னா செம்ம கூட்டமாக இருக்கும். நாங்கள் இங்கே வந்தாலுமே எங்களுக்கு ரூம் ரொம்ப சீப் ரேட்டில் கிடச்சிது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆஃப் சீசனில் வந்தால் ஒன்றும் முடிகிறப்போ வரணும், இல்லைட்டா ஸ்டார்டிங்லேயே வரணும். மிடில் வந்து மாட்டிக்கக்கூடாது. முடிகிறப்போனா ரொம்ப முடிகிறப்போ வந்துடக்கூடாது. இப்போ நாங்கள் வந்தோமே அந்த மாதிரி. நாங்கள் வந்தது March 1. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா March 4. ஆக்சுவலாக எவ்வளோ ஓடி இருக்கும் பார்ப்போமா. ஸோ செகண்ட் டைம் ஃபியூல் போட்டு 300 kilometers வந்து நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 50 kilometers இருக்குது கீழே இறங்கணும் அடி வரத்துக்கு. ஸோ 50 kilometers பைக்கு போயிடும். ஸோ இது முடிச்சுட்டு நான் வந்து டெல்லி கிளம்புறேன். நேற்று நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, இங்கேருந்து கொடைக்கானல் போயிட்டு அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு, ஏன்னா போகிற வழியில் தான் கொடைக்கானல். ஸோ பழனி வழியோடி கொடைக்கானல் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் கிளம்பி போகலான்னு பார்த்தோம். பட் அவங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கனால நாங்கள் வந்து சரி எல்லோரும் கிளம்பிடலாமே அப்படின்னு கிளம்பிட்டோம். ஸோ அதுதான் எங்கள் பிளானாக இருந்துச்சு. வீட்டுக்கு போயிட்டு மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டு தூங்க வேண்டியதுதான். இன்றைக்கி நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கே எப்படி பார்த்தாலும் 9 o'clock ஆகிடும். ஸோ 10 hours ட்ராவலு, 7 to 8 hours ட்ராவலு. நாங்கள் சாப்பிட இங்கே நிற்கன்னு எப்படி பார்த்தாலும் 10 hours ஆக்கிடுவோம். பையா போகலாமே ஸ்பீடாக. இப்போ என்ன பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிளம்பி பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes ஆகுது. 20 kilometers வந்துக்க மாட்டோமா. முன்னாடி போனாலும் காணும். நம்ம தான் லேட்டு இல்லை, நம்ம ஏதாச்சும் பஸ்ஸு பின்னாடி மாட்டிப்போம். அவன் ஏன் பிரேக் அடிக்கான்னு தெரில. இவன் அப்போதான் கைஸ் என்னன்னா கேமரா இருக்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்டேக் பண்ணி போயிட்டான். மறுபடியும் எங்களை ஓவர்டேக் பண்ண விட்டுட்டு மறுபடியும் ஓவர்டேக் பண்ணுறான். எதுக்கு? ஏய் எப்படி 100 இப்போ முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஆள் தான் கைஸ் பிரச்சனை. சில கிறுக்கு பயலுக இருப்பானுங்க இந்த மாதிரி. வச்சிருக்கா இல்லைன்னுலாம் சொல்லலை, அதுக்காண்டி அவன் போய் எங்கிட்ட போய் விளாண்டியானே அடுத்தவனே சேர்த்து தட்டி விட்டு போவான். லூசு போய.
ஏ பிரபு பொறுத்தோம் அந்த நிற்காம பத்தியா முன்னாடி போவான் ஸ்பீடாக போவான் அப்புறம் நிற்போம் எங்கே ஓட்டாக் பண்ணிட்டு அப்புறம் ஸ்பீடாக போயிட்டு மறுபடியும் நிற்பான் சரியா ஆமாம் போகட்டும் ஐயப்பா தள்ளி விட்டுருப்போம் அவ்வளோ கொஞ்சம் இருந்துச்சியா சாவுதான் அங்கே நிற்காம பாரு சும்மா நின்றுருப்பான் இதே குடிக்கவா ஆ ஓகே நின்ட்டா அதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஐயப்பா சாத்தியா நினச்சிட்டேன் வண்டியை பிடிங்கிட்டு போயிடும்ண்ணா 3 தடவை நின்ட்டான் 3 நின்ட்டான் போவிட்டு ஓட்டேக்கு இப்போ நின்றுட்டு இருப்பானே முன்னாடி நிற்கட்டும் எதுக்கு நம்ம வந்து நம்ம ஒழுங்காக வீட்டுக்கு அவனை தட்டியிருப்பான் கொஞ்சம் இங்கே ஒரு கடையில் லஞ்ச் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபியூல் ஃபில் பண்ணணும். எல்லாருமே ஃபியூல் ஃபில் பண்ணணும். ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைக் வந்து 347 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. டிவைடட் பை 8.71 லிட்டர்ஸ் இப்போ போட்டிருக்கோம். ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா 39.8, அதாவது 40 மைலேஜ் கொடுத்துருக்கு. ஸோ நல்ல மைலேஜ் தான். நல்லா போட்டு விரட்டியிருக்கோம். ஓகே, நல்ல மைலேஜ் இது. சைஸ் 200 சிசிக்கு நல்ல மைலேஜ் இது. இனி அடுத்து எங்கே நிற்போன்னா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ஆச்சும் கிளாக் பண்ணிட்டு தான் நிற்போம். யார் வேணுங்க. ஸோ கைஸ் ஒரு வழியாக ஹைவே பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ ஹைவே ஏறிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். வெயில் பார்த்தீங்கன்னா மண்டைய புழக்கு கொடைக்கானல். இதுக்கப்புறம் பிரேக் மாற்றதுக்கப்புறம் 100ல் போகலாமா பார்த்துட்ருக்கேன். பார்ப்போம். 100ல் போகிறது ஒரு சுகம், இந்த வண்டியில் போகிறது ஒரு சுகம். ஹிமாலயனில் வேறு, எம்டியில் வேறு. ஒவ்வொரு பைக்லையும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு விதமான ஃபீலிங்ஸ் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அது புரியும். இந்த வண்டி மோசம், அந்த வண்டி மோசம், அதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு விதமான நேச்சர், ஒவ்வொரு விதமான ஃபீலிங் ஒவ்வொரு வண்டியிலையுமே. அதை அனுபவித்து ஓட்டுறவங்களுக்கு தான் கைஸ் அதெல்லாம் புரியும். சும்மா என்னடா குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஓட்டுறவங்க கிட்ட ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. அனுபவித்து ஓட்டணும். அது எப்படி சொல்ல, பைக் வந்து இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமைலாம் புரியும். ஆக்சுவலாக இப்போ எங்ககிட்ட எல்லா பைக்ஸுமே இருக்குது. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்ககிட்ட எந்த பைக்குமே கிடையாது. ஒரே ஒரு பைக்கு எஃபிசட் மட்டும் உண்டு. ஸோ நாங்கள் ஒவ்வொருத்தங்கிட்டையா எங்களுக்கு பைக் கிடச்சா போதும், எங்கேயாச்சும் டூர் போகிறதுக்கு கொச்சின் போகிற பிளானு, ஒன் லைஃப் பிரகாஷ் கொச்சின் போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஸோ ஒரு பைக் தான் உண்டு எங்ககிட்ட. எங்களுக்கு ஏதாவது ஒரு பைக் கிடச்சா போதும், நாங்கள் வந்து டூருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். ஒரு பைக்கு கூட எங்களுக்கு கிடைக்கல, ஒருத்தங்க கூட கொடுக்கல. எங்களுக்கு வேதனையான விஷயம் அதுதான். எங்களுக்கு யாருமே பைக் கொடுக்கல. பைக்ஸ் யாருமே எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. கேட்டதுக்கு தர முடியாது, பைக்கெலாம் வச்சுட்டு டயர் பஞ்சரு, அதெல்லாம் எங்களுக்கு அந்த நேரத்தில் எவ்வளவு ஒரு பைக்கு கூட நம்ம நம்பி கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதோட வெளிப்பாடு தான் இந்த இதெல்லாம். முன்னாடி போகிற ஹண்டரு, ஹிமாலயனு, எக்ஸ்பல்ஸு, எஸ்டேட் வந்து டெல்லியில் நிற்கி, MT-15. அதுலேருந்து கரெக்டாக 1 இயரில் எல்லாருமே புது பைக் வாங்கிட்டோம். ஸோ அது எல்லாமே ஆசைப்பட்டு, அதுக்காண்டி இந்த பைக்கு நல்லா அந்த பைக் நல்லாலாம் சொல்ல முடியாது. எல்லா பைக்குமே நல்ல பைக் தான். 100ல் போவோம். மதுரை பைபாஸ் வந்து நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். மதுரைக்கு இங்கேருந்து 49 கிலோமீட்டர்ஸ். ஸோ மதுரைக்கு உள்ளோடி போக மாட்டோம், மதுரைக்கு அவுட் ரோடி நாங்கள் போயிடுவோம். அடுத்த ஸ்டாப் இது தான். ஸோ அங்கே கொஞ்சம் டீ குடிச்சிட்டு ஃபியூல் கொஞ்சம் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:36. ஸோ கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஆல்ரெடி இங்கேயே லேட் ஆகிடுச்சு. ஒரு
1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. ஒரு சின்ன ஒர்க் ஆகிடுச்சு அதனால். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 kilometers தென்காசிக்கு. ஸோ ஃபியூல் இன்னும் போடலை. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 4:28. ஒரு 7க்குள்ளே நம்ம வந்து தென்காசி ரீச் ஆகிடலாம். தென்காசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 65 kilometers இருக்குது. ஸோ தென்காசி ரோட்டில் திரும்பிட்டோம். எல்லோரும் போயிட்டாங்க முன்னாடி. க்ளவுட்ஸ் போட்டுருக்கேன். க்ளவுட்ஸை போட்டு கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ், ஊருக்கு வந்து விட்டோம். 2 days later. Hey guys, welcome back to work தான். நான் வந்து டெல்லி போகிறேன். ஒன் லைஃப் ப்ராக்ஸ் வந்து சென்னை போகிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு, அதாவது இன்றைக்கி வந்து ஃப்ரைடே March 8th, March 9th வந்து எனக்கு வந்து ட்ரெயின் சென்னை டு டெல்லி. ஸோ நாங்கள் இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 3:20, 3:30 இங்கேருந்து நாங்கள் கிளம்புறதா ஒரு பிளானு. ஸோ ஒரு 6 o'clock இல்லாட்டா 6:30 நாங்கள் வந்து மதுரை பைபாஸை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து 6 hours. ஸோ ஒரு பிரேக்கெல்லாம் சேர்த்து ஒரு 1 PM அந்த மாதிரி நாங்கள் சென்னை ரீச் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அதுபடி தான் நாங்கள் போகிறோம். இந்த தடவை எல்லாமே பேக் பண்ணி செட்டாக ரெடியாக வச்சுருக்கோம். வந்த மாதிரி கிளம்பி ரிட்டன் போக வேண்டியதான். ஸோ எஸ், ஒரு சம்பவம் ஆகி போயிடுச்சு கைஸ். சைலன்சரில் வந்து ஹீட்டு ரொம்ப. கைஸ் ஒருடைய சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் பார்த்திங்க அப்படின்னா 3:36. எஸ், இதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. முடிச்சுட்டு எனக்கு நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ட்ரெயின். அதுக்குள்ளே அதெல்லாம் முடிச்சுட்டு வரணும். ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ இதாங்க ட்ரெயின். என்ன படுத்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. ஸோ கிளம்பியாச்சு, முடிஞ்சது அவ்வளோ. ஸோ கைஸ், இது Day 2. நான் வந்து டைம் பார்த்திங்கன்னா 12:04. ட்ரெயின் வந்து ஒரு 1 hour லேட்டு. ஸோ நம்ம வந்து டெல்லி ரீச் ஆகிட்டோம். ஸோ இனி இங்கே உள்ளது பார்ப்பீங்க. இனி இங்கே உள்ள விளாக்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஓகே கைஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.